டைனோவுக்கு நிறைய பொம்மை தனியாக விளையாடி இருந்தான் அமைதியாய். பாண்டா வந்து கேட்டான் மெதுவாய், நானும் சேர்ந்து விளையாடலாமா அன்பாய். டைனோ சொன்னான் இது என் பொம்மை. பாண்டா நின்றான் சோகமாய் அமைதியாய். டைனோ நினைத்தான் இது நல்லதில்லை, நண்பனுடன் பகிர்ந்தால் சந்தோஷம் குறையலை. சோட்டா டினோ பகிர்ந்து மகிழ்ந்தான். இது சோட்டா டினோ. இவனுக்கு விளையாடுவது என்றால் ரொம்ப விருப்பம். அவனிடம் நிறைய அழகான பொம்மைகள் இருந்தன. யாரையும் சேர்க்காமல் அவன் தனியாகவே அந்த பொம்மைகளுடன் விளையாடினான். ஒரு நாள் அவனுடைய நண்பன் பாண்டா விளையாட வந்தான். அழகான பொம்மைகளை பார்த்த பாண்டா ரொம்பவே மகிழ்ந்தான். நானும் உன்னோடு சேர்ந்து விளையாடலாமா என்று ஆசையோடு கேட்டான். ஆனால் சோட்டா டினோ கொடுக்க மனமில்லாமல் சற்று தயங்கினான். இது எல்லாம் என் பொம்மைகள் என்று சொல்லி விளையாடத் தர மறுத்தான். பாண்டா சோகத்தில் தலையை குனிந்து கொண்டான். விளையாட வழியில்லாமல் அவன் அமைதியாக ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தான். சோட்டா டினோ தொடர்ந்து தனியாகவே விளையாடினான். ஆனால் அவனுக்கு விளையாட்டில் பழைய மகிழ்ச்சி இல்லை. அவன் பாண்டாவை திரும்பி பார்த்தான். பாண்டா இன்னும் சோகமாக இருப்பதைக் கண்டு வருத்தப்பட்டான். சோட்டா டினோ இப்போது சிந்திக்க ஆரம்பித்தான். நண்பனுடன் சேர்ந்து விளையாடினால்தான் உண்மையான சந்தோஷம் என்று அவனுக்கு புரிந்தது. அவன் மெதுவாக தன் பொம்மைகளுடன் பாண்டாவிடம் சென்றான். வா நண்பா, நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம் என்றான். பாண்டாவின் முகத்தில் உடனே புன்னகை மலர்ந்தது. இருவரும் சேர்ந்து பொம்மைகளுடன் உற்சாகமாக விளையாடினர். அவர்கள் இருவரும் அன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சோட்டா டினோ இன்று ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டான். பொம்மைகளை பகிர்ந்து கொண்டால் சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். டைனோவுக்கு நிறைய பொம்மை தனியாக விளையாடி இருந்தான் அமைதியாய். பாண்டா வந்து கேட்டான் மெதுவாய், நானும் சேர்ந்து விளையாடலாமா அன்பாய். டைனோ சொன்னான் இது என் பொம்மை. பாண்டா நின்றான் சோகமாய் அமைதியாய். டைனோ நினைத்தான் இது நல்லதில்லை, நண்பனுடன் பகிர்ந்தால் சந்தோஷம் குறையலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.